வங்கிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் தபால் நிலையங்களில் கூட்டம் குறைவாகவே உள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். ராஜா, சொல்லுங்க, சென்னை தியாகராய நகரில் உள்ள அஞ்சலகங்களில் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? அது குறித்து சொல்லுங்க ராஜா. ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு வங்கிகளில் கூட்டமாக பொதுமக்கள் வரிசையில் நின்றாலும் அஞ்சலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அதாவது கடந்த 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கான மாற்று ஏற்பாடாக வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம், விடுமுறை நாட்களிலும் வங்கி செயல்படும் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வங்கிகளில் கூட்டம் நிரம்பி வருகின்றன. ஆனால் 2 நாட்கள் கழித்துதான் அஞ்சலகங்களும் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று அறிவிப்பு வந்ததால் இது பொதுமக்களிடம் சரியாக போய் சேராத காரணத்தினால் தற்பொழுது இங்கு சொற்ப அளவிலான பொதுமக்களே ஒரு 10 பேர் மட்டுமே இங்கு நிற்கின்றனர். பொதுவாக வங்கிகளில் ஆயிரக்கணக்கானோர் வரிசை கட்டி நிற்கும் போது பெரும்பாலான அஞ்சலகங்கள் வெறிச்சோடி தான் கிடக்கின்றன. இந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள அஞ்சலகமாகும். இங்கு 10க்கும் மேற்பட்டோர் மட்டுமே தான் இங்கு வரிசையில் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். வங்கிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒருபுறம் இங்கு வந்து ஒரு சில பொதுமக்கள் மட்டுமே ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக காத்திருக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் 2 விதமான பிரச்சனைகள் இங்கு உள்ளன. ஒன்று, 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே தான் இங்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அஞ்சலகங்களுக்கு 100 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்படவில்லை. 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்படாததால் இங்கு வருவோர் அந்த 2000 ரூபாயை மட்டுமே வாங்கி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. வெளியில் சில்லறை மாற்றுவதற்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அஞ்சலகங்களில் கள்ள நோட்டுகள் மாற்றப்படுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆகையால் யாரெல்லாம் அவர்களுடைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுகிறார்களோ அவர்கள் அந்த ரூபாய் நோட்டுகளுடைய எண்களை அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். இது தற்போதைய கட்டுப்பாடாக உள்ளது அஞ்சலகங்களில். நாம் இருக்கக்கூடிய இடம் இங்குள்ள அந்த தியாகராய நகரில் உள்ள அஞ்சலகமாகும். இங்கு உள்ளோரிடம் அவர்களுக்குள்ள இதை பற்றி கேட்போம். நீங்க இங்க பணம் எடுக்க மாற்ற வந்தீங்களா? எவ்வளவு நேரத்தில் மாத்துறீங்க? நான் ஒரு 10 நிமிஷம் மாத்திட்டேன். 10 மினிட்ஸ் மாத்திட்டேன். வேற எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? ஒரு பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் இதுவாக ஈஸியாக. முன்ன ரஷ் இப்போ இல்லை. 10 நிமிடத்தில் தங்களுடைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிவிட்டதாக கூறுகின்றனர். சென்னையில் உள்ள பல்வேறு அஞ்சலகங்களில் இப்படிதான் இருக்கின்றன, வெறிச்சோடி தான் காணப்படுகின்றன. ஏனென்றால் போதிய அந்த மக்களிடையே அந்த செய்தி போய் சேரவில்லை. அந்த காரணத்தினால்தான் பொதுமக்கள் வங்கிகளை தற்போது முற்றுகையிட்டு நீண்ட வரிசையில் நின்று ரூபாய் நோட்டுகளை பெற்று வருகின்றனர். ஆனால் அஞ்சலகங்கள் தற்போது வெறிச்சோடி இருக்கின்றன. பொதுமக்கள் இங்கு கூட்டமாக உள்ளவர்கள் இங்கு வந்து கூட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்கு 3 மணி வரையில் அஞ்சலகங்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த அஞ்சலகங்களில் பொதுமக்கள் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இங்குள்ள அஞ்சலக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் உள்ளது. என்கென்றால் 2 பிரச்சனைகளில் ஒன்று, 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கொடுக்கப்படும். மற்றொன்று, விண்ணப்பத்தில் அவர்கள் மாற்றக்கூடிய எண்களை எழுதி கொடுக்க வேண்டும். கள்ள நோட்டுகள் இதே அஞ்சலகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டதாக இங்குள்ள ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய பணத்தை போட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் இந்த கட்டுப்பாட்டை அவர்கள் விதித்துள்ளதாகவும் நமக்கு தெரிவிக்கின்றனர். ராஜா, சொல்லுங்க, அஞ்சலகங்களில் தற்பொழுது பொதுமக்களுக்கு தாள்களை மாற்றக்கூடிய அளவுக்கு போதுமான பணம் இருக்கிறதா? அஞ்சலக அலுவலர்கள் என்ன சொல்றாங்க? இது குறித்து நாம் அஞ்சலக அலுவலர்களிடம் கேட்டோம். இன்று எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் இங்கு மாற்றலாம், அதற்கான என்ன வசதி செய்யப்பட்டுள்ளது என்று. ஆனால் அவர்கள் செய்யப்பட்ட வசதிகளை மட்டுமே தெரிவித்தனர். எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் அவர்களிடம் கைவசம் இருக்கக்கூடிய தொகைகளை மாற்றுவதற்கு முழுவதுமாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 3 மணி வரையில் அஞ்சலகம் இயங்கும். ஆகையால் பொதுமக்கள் தங்களுடைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்றுதான் தெரிவிக்கின்றனர். எவ்வளவு பணம் வந்துள்ளது என்பது குறித்து அவர்கள் தெரிவிக்க மறுக்கின்றனர். மேலும் குறைகின்ற பட்சத்தில் மேலும் அவர்களிடம் உயர் அதிகாரிகளுக்கு விட மீண்டும் பணம் வருவதற்கு ஏதுவாக, அதாவது அரசு நிர்ணயித்துள்ள அந்த நேரத்திற்குள் எவ்வளவு பேர் வந்தாலும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நாங்கள் தொகைகள் தயாராக இருப்பதாக அஞ்சலக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர்.